வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு மோனோ டெலஸ்கோப் செய்ய போகிறோம். மிக எளிய அளவிலானது. வெறும் 120 ரூபாய்க்குள்ளே நம்ம ஒரு டெலஸ்கோப், மிக அற்புதமான டெலஸ்கோப் செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நமக்கு தேவையானது ஒரு சிசர்ஸு, சார்ட் பேப்பர்ஸு, பிளாக் கலர் சார்ட்ஸு, அப்புறம் லென்ஸு. இந்த லென்ஸை பொறுத்தளவில் டபுள் சைடு கான்வெக்ஸ் லென்ஸு, ஃபோக்கல் 50, டயாமீட்டர் 50 mm இருக்கிற மாதிரி 2 லென்ஸ் வாங்கணும். ஒன்று 50 ஃபோக்கல் லென்த் உள்ளது, அப்புறம் 5 ஃபோக்கல் லென்த் உள்ளது. இதுதான் நமக்கு தேவை. அப்புறம் போக நம்ம இக்ளூ, அதை ஒட்டுறதுக்கான பசை, இதுதான் நமக்கு தேவை. நம்ம செய்ய போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம சார்ட்டில் பீஸாக வெட்டிக்கிறோம். இந்த அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ், அதில் நம்ம ஒரு சின்ன ஃபோல்டிங். இந்த ஃபோல்டு எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம லென்ஸை நிறுத்துவதற்கு உள்ளே கூட வச்சோம்னா இந்த லென்ஸை நிப்பாட்டுறதுக்காக இந்த ஃபோல்டிங் வச்சுக்கிறோம். இப்போ லென்ஸை எப்படி ஒட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த லென்ஸை இப்படி வச்சுட்டு, சரியா, இப்படி வச்சுட்டு மேலே சுற்றி ஒட்டிடலாம். எப்படி அப்படின்ட்டுலாம். ஸோ இது நம்ம ஒட்டுறதுக்கு நேரம் ஆகும். பர்ஃபெக்டாக ஒட்டுறதுக்கு நேரம் ஆகுங்கிறதுனால நான் இது மாதிரி 2 சர்க்கிள் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறேன். அது ஒன்று இந்த மாதிரி இருக்குது, 1 2. ஏன்னா நம்ம 2 லென்ஸ் வச்சுருக்கோம், அதுக்காக 2 இது செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த லென்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே கூட அந்த தடுப்பு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய லென்ஸை போட்டால் நின்றுக்கிறோம். இப்போ பாருங்கள், ஓகே. அந்த தடுப்பில் நிப்பாட்டணும், இல்லாட்டி கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அந்த தடுப்பில் கரெக்டாக பர்ஃபெக்டாக நிப்பாட்டணும். ஓகே, நின்றுச்சா? அதே போல் இன்னொரு லென்ஸையும் நம்ம பர்ஃபெக்டாக அதுக்குள்ளே நிப்பாட்டிடலாம். ஓகே, இப்போ நமக்கு 2 லென்ஸு உருளையாக நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ மீதி இருக்கிற சார்ட்டில் ஒரு உருளை நம்ம செய்கிறோம். இந்த உருளை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த லென்ஸு உள்ளர போகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி அகலமாக வச்சு ஒட்டிடலாம். அப்படி ஒட்டி 2 உருளைகள் செய்யணும். இது மாதிரி 2 உருளை எப்படி இருக்கலாம்னா, இப்படி ஒரு உருளை, இப்படி ஒரு உருளை. இந்த சின்ன உருளை இந்த பெரிய உருளைக்கு உள்ளர போகிற மாதிரி இருக்கணும். ரைட்டா? இதுக்கு மேலே போகாது. இது அகலம் அதிகமாக இருக்கும், உள்ளர சின்னதாக இருக்கும். சரியா? அப்படி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே லென்ஸ் மாட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு பகுதியாக பின்பக்கம், இது கண்ணர்கள் லென்ஸ், ஒரு லென்ஸை நம்ம இதில் மாற்றிடும். தெரியுதா? இதில் ஒரு லென்ஸை மாற்றிடும், இன்னொரு லென்ஸை இந்த பக்கம் மாற்றிடும். ரைட்? இப்போ 2 பக்கமும் நம்ம லென்ஸ் மாட்டோம். இங்கே ஒரு பக்கம் லென்ஸ் மாட்டிட்டோம், இந்த கடைசி பக்கத்தில் லென்ஸ் பக்கம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ உங்கள் கண்ணை இங்கே வச்சுட்டு உங்கள் லென்ஸ் நீங்கள் இமேஜை பார்க்கணுன்னா முன்ன பின்ன தள்ளி பர்ஃபெக்ட் இமேஜ் பார்க்க முடியும். இப்படி ஒரு லென்ஸை நீங்கள் செய்து இந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.